மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியால் பெத்ஷிமேசுக்கு போனால், இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். இடத்திலே தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவன் இந்த வசனத்தை தியானிக்கும்படியான ஒரு ஏவுதலையும் ஒரு கிருபையும் நமக்கு தந்திருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாமுவேல் 1 சாமுவேலின் 6ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே அந்த பெட்டியை அவர்கள் ஒரு புது வண்டியல் செய்து ஒரு 2 கறவை மாடுகளை அதிலே கட்டி அதன் கன்றுகளை தங்கள் வீட்டிலே கட்டி அந்த வண்டியை அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வண்டியின் மேல் உடன்படிக்கை பெட்டியையும் அதுக்கு சேர வேண்டிய குற்ற நிவாரண பாவ நிவாரண பலிகளையும் அவர்கள் வைத்து குற்ற நிவாரண பலிகளை வைத்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அது தன் எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு போனால் இது இஸ்ரவேலின் தேவனாலே வந்தது என்றும், அது போகாது இருந்தால் இது தற்செயலாய் நேர்ந்தது, இயற்கையாக வந்தது என்றும் அறிந்து கொள்ளும்படியாக பெலிஸ்தியர்கள் இதை செய்தார்கள் என்று இந்த அதிகாரத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டி தன் எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு வந்து சேர்ந்தால் அது இஸ்ரவேலின் தேவனாலே வந்தது என்று அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த பெட்டியை ஒரு புது வண்டியிலே வைத்து கறவல் மாடுகளை அதிலே கட்டி அனுப்பினார்கள். அது தன் எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு வந்தது என்று சொல்லப்பட்டது. அது தன் எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு வர வேண்டும் என்று தேவன் அதை நிர்ணயித்திருந்தார். அதை ஒரு மனிதன் நடத்தினதாகவோ அவர்கள் அதை அந்த திசையை நோக்கி எத்தனித்து அனுப்பினதாகவோ இல்லை. அந்த வண்டி அது தன் எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு வந்தது என்று சொல்லப்பட்டது. அந்த பெத்ஷிமேஸ் என்பது யூதாவின் எல்லை. யூதாவின் எல்லைக்கு தான் அந்த பெட்டி வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே பங்குகள் பிரிக்கப்பட்ட போது 21ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்ஷிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள் என்று 13ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனுக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும். போதும். இது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு அடைக்கல பட்டணங்களையும் சுதந்திரங்களையும் கொடுத்தார்கள் என்பது தற்காலிக சுதந்திரம். லேவிக்கு ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அங்கே சுதந்திரம் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. லேவி அழைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவன் சகோதரர்கள் நடுவே அவனுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் பிரிக்கப்பட்ட வியாஜியங்களின் வகையின்படி ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அது தற்காலிக சுதந்திரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கான இருப்பு இடங்களையும் அவர்களுக்கு மேய்ச்சலுக்கான இடங்களையும், கொலை செய்தவன் தவறி கொலை செய்தவன் குற்றம் புரிந்தவன் ஓடி வந்து ஒழித்துக் கொள்வதற்கான ஒரு அடைக்கல பட்டணமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விவரங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது அது எபிரோன் தொடக்கி அது பெத்ஷிமேசின் எல்லை வரைக்கும் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வியாஜ்யங்களின் பங்கு, அவர்களுடைய எல்லைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெத்ஷிமேஸ் என்பது அது யூதாவிலே ஒரு மேன்மையாக அடைக்கல பட்டணமாக ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு எல்லை. இந்த எல்லையாகிய பெத்ஷிமேசுக்கு யூதாவின் எல்லைக்கு அந்த பெட்டி வரும். இந்த பெட்டியை ஒரு மனிதன் நடத்தினதாக இல்லை. அந்த பெட்டியை தேவனே அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியோடு இருக்கக்கூடிய தேவனுடைய சமூகம் அந்த பெட்டியை நேராக யூதாவின் எல்லைக்குள்ளே கொண்டு வந்தது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த பெட்டியை வேறு ஒருவன் நடத்த வேண்டியது இல்லை. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்மை அப்போஸ்தல உபதேசத்தின் எல்லைகளிலே தேவன் நடத்தும்படியாக சித்தம் கொண்டு இருக்கிறார். இதற்கு ஒரு மனிதனை கொண்டு அவர் நடத்துகிறார் என்ற இடத்தில் இல்லாதபடிக்கு தேவனே அந்த உபதேச ஒழுங்குகளின்படி நம்மை நடத்துவார் என்பது இது திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இந்த பெட்டியை ஒருவர் நடத்தவில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் என்ற ஜீவியம் அல்ல. முடிவு வரையும் நான் கைக்கொள்ள வேண்டிய உபதேசங்களையும் ஒழுங்குகளையும்
தேவன் தம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அதை வெளிப்படுத்துகிறார். கொரிந்தியர்லே அவர் சொல்லும்போது, 1 கொரிந்தியர்லே அவர் சொல்லும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டவைகளை தம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அதை புரிந்து கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று அவர் சொல்லுகிறார். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டதை அவர் நமக்கு போதிக்கிறார் என்ற இடத்திலே தேவனே அந்த பெட்டியோடு இருந்து அதை யூதாவின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்தார். நம்மையும் தேவனே நம்மோடு இருந்து அப்போஸ்தல உபதேசத்தின் எல்லைகளுக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அல்ல, மரணம் இல்லாமலும் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பெட்டி தன் எல்லையாகிய யூதாவுக்குள்ளே வந்து சேரும், பெத்சிமேசுக்கு வந்து சேரும் என்று சொன்னபடி அந்த பெட்டி யூதாவின் எல்லைக்குள்ளே கொண்டு வரப்படும். நம்மை தேவன் முன்குறித்து அழைத்து யூதாவின் எல்லையாகிய அப்போஸ்தல உபதேசத்தின் எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெட்டியோடு தேவனுடைய சமூகம் இருந்து நடத்தினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் நம்மோடு இருந்து செவையாக அவர் நடத்த வேண்டும் என்றால் அதை நடத்தக்கூடியவர்களும் நடத்தப்படக்கூடாதவர்களும் என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த பெட்டி நம்மோடு இருந்து தேவனுடைய சமூகம் நம்மோடு இருந்து நடத்த வேண்டும் என்றால் அதற்கு தகுதிகள், கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். அவர்களை தான் தேவன் நடத்த முடியும். எவர்களை தேவன் நடத்த முடியும், எவர்களை தேவன் நடத்த முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது யூதாவின் நிலைக்கு தான் வந்தது. அது இஸ்ரவேலின் எல்லைக்கு போகவில்லை. இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே அங்கே அந்த பெட்டி போகவில்லை. யூதாவின் எல்லைகளுக்குள் தான் வந்தது என்பதிலே சத்தியங்கள் இருக்கிறது. இந்த யூதாவின் எல்லை என்பது தேவனை துதிக்கக்கூடிய எல்லை என்று பார்த்தோம் கடந்த வாரங்களிலே. இந்த யூதாவின் எல்லை என்பது தேவனை துதிக்கக்கூடிய எல்லை. இந்த யூதாவின் எல்லை என்பது தேவனுடைய மகிமை தங்கி இருக்கக்கூடிய எல்லை. இந்த யூதாவின் எல்லை என்பது அந்த எல்லையில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பெட்டி எங்கே போக வேண்டும்? இந்த பெட்டியை தேவன் அங்கே பெத்சிமேசுக்கு கொண்டு வந்தார், யூதாவின் எல்லைக்கு கொண்டு வந்தார். இந்த பெட்டியின் மூலமாக எபிரோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இந்த பெட்டி போக வேண்டிய இடம் எது? அது எருசலேமில் ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த பெட்டி போக வேண்டும். இந்த பெட்டி எப்பொழுது தன் இடத்தில் போய் சென்றடைகிறது என்றால் தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய நாட்களில் தான் ஆலயம் கட்டப்பட்டு இந்த பெட்டி அங்கே கொண்டு செல்லப்பட்டது. இந்த பெட்டி பெத்சிமேசுக்கு வந்தது. பெத்சிமேஸ் என்பது ஒரு இரக்கமான, ஒரு தாழ்வான ஒரு பகுதி. அங்கே அந்த பெட்டியை உற்று பார்த்தவர்கள் அந்த நாளிலே மரித்து போனார்கள் என்றும், அந்த பெட்டியை நாம் உற்று பார்க்க கூடாது, அந்த பெட்டியை நாம் நோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கிறோம். தேவனுடைய ஊழியர்களும் தேவனையும் நடத்தியும் நாம் மேன்மையான இடத்துல வைக்கக்கூடியபடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள் மேன்மையானவர்கள். தேவன் எத்தனை மேன்மையாக அவர்களை நடத்துகிறார் என்ற இடத்திலே அப்போஸ்தல உபதேசத்திலே அதன் ஒழுங்கிலே நம்மை நடத்தக்கூடிய ஒரு நடத்திப்பை நாம் நோக்கி பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். அதை உற்று பார்த்தவர்கள் அந்த நாளிலே அடிக்கப்பட்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பெத்சிமேசில் இருந்து அமினதாவின் மேட்டுக்கு கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பெட்டி அமினதாவின் வீட்டின் மேட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அங்கிருந்துதான் அது எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டு பின்பு சாலமோனின் நாட்களிலே அந்த ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். யூதாவின் எல்லைகளுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யூதாவின் எல்லையில பெத்சிமேசுக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் யூதாவின் எல்லைகளில் போய் வாசம் செய்யட்டுமா என்று தாவீது கேட்கிறான். நீ யூதாவின் எல்லைகளுக்கு போ என்று தேவன் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியில் அதை சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே எபிரோனுக்கு அவனை நடத்துகிறார். எபிரோன் யூதாவின் எல்லைகளுக்குள்ளே வந்த நம்மை அவர் எபிரோனுக்கு கொண்டு, எபிரோன் என்பது தேவனோடு நாம் இசைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். யூதாவின் எல்லை என்பது நாம் ரட்சிப்பிலே வந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். தேவனை துதிக்கிறவர்கள்
அவர்கள் எப்போதும் மேன்மையான ஒரு ஜீவியத்தையும் வெளிச்சத்தையும் ஜீவனை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது. தேவனை துதிக்காதவருடைய வாழ்க்கையிலே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் 4 படிகளாக அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதனையும் மனிதனையும் அவர் எல்லாவற்றையும் 4 படி நியாய தீர்ப்பிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும். தேவதூதனை அவன் ஏறுவேன் என்று சொன்ன இடத்திலே அவர் தள்ளினார். அவன் இப்பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய அந்தகார சேனைக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். அங்கிருந்து அவர் தள்ளுவார். பூமியிலே அவனுக்கு 7 வருடங்கள் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பின்பாக அவனை நியாயம் தீர்த்து நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவனை கொண்டு போவார் என்று 4 படிகள் வைக்கப்பட்டது. மனிதனுக்கும் 4 விதமான நியாய தீர்ப்பின் படிகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் படிகளை காயினுடைய வாழ்க்கையிலே அவை பலன் செய்யவில்லை. ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை அவன் சொல்லி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அங்கே நடப்பிக்க தேவன் நினைத்தாலும் அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியமோ உபதேசமோ காயினுடைய வாழ்க்கையிலே பலன் செய்யவில்லை. நீ ஏன்பா, உனக்கு ஏன் எரிச்சல், முன்னாடி ஏன் வேறுபடுகிறது, உனக்கு ஏன் எரிச்சல் வருகிறது, நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையா என்று கேட்டோம். 4வது அவர் கேட்கிறார், உன் தம்பி எங்கே? ஐயா கொன்னுட்டேன்னு சொன்னா மன்னிக்க அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவன் மறைத்தான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று அவன் மறைக்கிறான். காயினுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த உபதேசத்தை கொண்டு வந்து அவனை நடத்த தேவனால் முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனால் முடியவில்லை என்றால் என்ன? அவன் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதாக கருத்து இருக்கிறது. உனக்கேப்பா முகதனாய் வேறுபடுகிறது, உனக்கே நீ எரிச்சல் வருகிறது, நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை கிடைத்திருக்குமே. நன்மை செய்யாதிருந்தால் என்று சொல்லவில்லை, தீமை செய்தால் என்று சொல்லவில்லை. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே கொடுக்கும். அதனால்தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. தீமை செய்கிறதுனால் பாவம் அல்ல, நன்மை செய்யாதிருக்கிறதுனால் பாவம் வருகிறது. யோபு சொல்லுகிறான், என் திண்ணையிலே ஒருவன் பசியாய் படுத்து திக்கற்றவனை நான் விசாரிக்காமல் இருந்தது உண்டா என்று கேட்கிறான். யோபுடைய நீதி செய்கையிலும் அவனுடைய நீதி இருந்திருக்கிறது. அவன் மனதிலே தேவனுக்கு விரோதமான பாவம் இல்லை, அவன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, அவனுடைய கிரியைகளிலே அவன் நன்மை நடப்பித்திருக்கிறான். என் கண்களுக்கு முன்பாக ஒரு பட்டினியா இருந்து விதவையும் திக்கற்றவனை நான் விசாரிக்காமல் இருந்திருக்கிறேன்னா அப்படின்ற கேள்வியை யோபு தன் ஜீவியத்தில் வைக்கும்படியாக அவன் நீதியை நடப்பித்திருக்கிறான் என்று. நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இயன்று இரத்தல் எளிதென்று இயன் என்று உரைத்தல் எளிது, கொல்லென்று கொடுத்தல் பெரிதென்று கொல்லேன் என்று உரைத்தல் பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் சொல்லுது. ஐயா கொடுங்கன்னு கேட்கறது இனிவல்ல, போ போ இல்லை அப்படின்னு சொல்றவன் அவனை விட கேடுகெட்ட பிச்சைக்காரன். இந்த வைத்துக்கொள் என்று சொல்வது பெருசல்ல, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் போதும் ஐயா என்பது அதை காட்டிலும் கொடுப்பதை காட்டிலும் மேன்மையான பங்கு. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டது. ஆக நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று அவனுக்கு சொல்லுது. அதுக்கு பின்பாக கொலை பாதகத்தையும் அவன் மறைத்து அவன் நியாயத்திற்குள்ளாக போனான். இதே நியாயத்திற்கு 4 படிகள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் அங்கே நியாய தீர்ப்பின் படிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. 24வது வசனம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகமாகிறது. அவன் துதியாததுனாலே அவனுடைய இருதயம் இருளடைகிறது. அடுத்தது தேவன் அவனை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த அசுத்தம் இன்பமாக தான் இருக்கும். உலகத்திலே அசுத்தம் இன்பமாக தான் இருக்கிறது.
அந்த அசுத்தம் இச்சை அது ரோகம், வியாதியாக ரோகமாக மாறிவிடுகிறது. வியாதி ரோகமாக அது மாறிவிடுகிறது. அதுக்கு பின்பாக 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒரு மனிதனுடைய சிந்தை கேடுள்ளதாக மாறிவிட்டால் அதற்கு பின்பாக தேவன் அவனை மீட்டெடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த டெல்யூஜ், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே வந்த அந்த டெல்யூஜ், அந்த அழிவு, அந்த வெள்ளத்தினாலே பூமியை அழித்தாரே, எதற்காக அழித்தார்? மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்று அவர் வியாகுலப்பட்டு ஏன் அழிக்கிறேன் என்ற காரணத்தை அங்க என்ன சொல்றாரு? மனிதனுடைய எண்ணங்களின் தோற்றமே, the very motive of the man was corrupted. அவனுடைய எண்ணங்களின் தோற்றமே பொல்லாதது என்று கண்டு மனிதனை உண்டாக்கினதுக்காக அவர் வேதனைப்படுகிறார். எண்ணங்களின் தோற்றம். ஒரு ஊற்று கெட்டுவிட்டால் அதன் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் கெட்டதாக தான் இருக்கும். அப்போ எதை சரி செய்யணும்? ஊற்றுதான். ஒரு ஊற்று கெட்டுவிட்டால் அதன் சுனையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அது கெட்ட தண்ணீராக தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? அந்த ஊற்றை மூடி போடுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீரே கெட்டதாக இருந்தால் அந்த ஊற்றை தான் மூட வேண்டும், அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அதே போல ஒரு மனிதனுடைய எண்ணங்களின் தோற்றம், the very motive of the man was corrupted. எப்படி ஒரு மனிதனை நாம் அளவிடுகிறோம்? அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய பேச்சிலும் அவனுடைய செயலிலும் வெளிப்படுகிறதை கொண்டுதான் நாம் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்று வகையறுக்கிறோம். பிள்ளையானவன் நல்லவனோ கெட்டவனோ என்று அவனுடைய செய்கையினால் அறியப்படும் என்று ஞானி எழுதுகிறார். நீதிமொழிகளே அவர் தெளிவாக பிள்ளையானவன் சரியானவனோ கெட்டவனானோ என்று அவனுடைய செய்கையினாலே அறியப்படும். அவனுடைய பேச்சுக்கள் நலமாக இருக்கலாம், அவனுடைய செய்கைகள், அவனுடைய இருதயத்தை நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சு தான் அவனுடைய செயலே வெளிப்படுகிறது. அதுதான் அவனுடைய ஜீவியம் என்ற இடத்திலே பேச்சு, சிந்தனைகள், செயலை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் என்று வகையறுக்கப்படுகிறான். தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருந்தால் நம்முடைய இருதயங்கள் இருளடைந்து போகும். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அந்த அசுத்தம் நம்மை இச்சை ரோகம் என்ற இடத்துக்கு கொண்டு போகும். அதிலும் நாம் சரி செய்து கொள்ளாவிட்டால் நாம் கேடான சிந்தை என்ற நியாயத்திற்கு. அதனால்தான் அதைதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய வசனத்தினால், உபதேசியார்களினால், ஊழியர்களினால் நாம் கண்டிக்கப்படும் போது நம்மை சரி செய்து கொண்டால் நாம் உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக தேவனுடைய சிச்சை, தேவனை எவனை நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று சொல்லப்படும். அந்த சிச்சையிலே நம்ம செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படுவது நிச்சயம் என்று சொல்லுங்கள். நியாயத்திற்பின் படிகள் 4. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்ற இடத்துல தேவதூதர்களுக்கும் 4 படி நியாயத்திற்கு வைத்திருக்கிறார், மனிதனுக்கும் அவர் 4 படி நியாயத்திற்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். யூதாவின் எல்லை என்பது தேவனை துதித்து அவர்கள் மகிழக்கூடிய எல்லை. ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே யூதாவிலே பாடப்படும் பாட்டு என்ன பாட்டு? பலமான நகரம் எங்களுக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் மதிலாக இருக்கிறது என்று அவர்கள் பாடுகிறார். அரணும் மதிலும் அது ரட்சிப்பு என்ற இடத்துல இருக்கிறது. எருசலேமின் மதில்கள் ரட்சிப்பு என்ற இடத்துல, ரட்சிப்பு ஒரு மதில், ரட்சிப்பு ஒரு ஊற்று, ரட்சிப்பு ஒரு நதி என்ற இடத்துல நம்முடைய ஜீவியத்திலே ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீங்கள் இழந்தால் என்று பேதர் கொண்டவர். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாது. ரட்சிப்பை உங்களுடைய கிரியையினால் கொண்டு வர முடியாது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது, அது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஈவு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுவே தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை கொடுத்து வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்று தெசலோனிக்க நிருபக்காரர் சொல்லுவார். மறுபடியும் கேட்டோம், அதனால நான் ரெஃபரன்ஸை படிக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறேன், 16ஆம் வசனத்தில் அதை தொடர்ச்சியாக சொல்லுங்கள்.
எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதாவின் எல்லை என்பது தேவனை துதிக்கக்கூடிய எல்லை. யூதாவின் எல்லை என்பது தேவனை ஏற்றி போற்றி பாடி புகழக்கூடிய எல்லை. யூதாவின் எல்லையிலே தேவன் எப்போதும் மகிமைப்படுகிறார். ஏனென்றால் யூதாவிலே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 76ஆம் சங்கீதம் 76ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே யூதாவிலே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று சொல்றார். யூதாவிலே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். தேவனை நாம் அறிந்தால்தான் அவரை நாம் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாட முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதா என்பது தேவனை அறிந்திருக்கக்கூடிய எல்லை. யூதாவின் எல்லையிலே தேவன் நம்மை கொண்டு வருவாராக. யூதாவிலே எல்லையிலே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எப்ரோன் என்ற தேவனோடு நெருங்கிய ஒரு அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக தேவன் எருசலேம் என்ற எல்லைக்கு நம்மை கொண்டு போகிறார். எருசலேம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியான இடம். அது சர்வபூமியின் மகிழ்ச்சி. சியோன் நகரம் அது சர்வபூமியின் மகிழ்ச்சி. அது மகாராஜாவின் நகரம். இந்த சியோனும் எருசலேமும் இசைவினைப்பாக கட்டப்பட்ட ஒரு நகரம். சியோன் கோட்டை எருசலேமோடு இசைந்து இணைப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்ற இடத்திலே அது மகாராஜாவின் நகரம். அங்கே ஜெயதொனி எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும். மகாராஜாவின் நகரம் என்றால் ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே இருக்க முடியும். அங்கே குருடர்களும் சப்பானிகளும் இருக்க முடியாது. சியோனின் பெரும்பாதையை காண முடியாத குருடன் அங்கே பிரவேசிக்க இயலாது. சியோனின் பெரும்பாதையில் நடக்கக்கூடாதவன் அதிலே பிரவேசிக்க முடியாது. குருடரும் சப்பானியும் அங்கே உன்னை தடை செய்வார்கள் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்டது. தாவீது குருடரையும் சப்பானியை வெட்டி போட்டு சாளரத்தின் வழியாக நுழைந்து அந்த பட்டணத்தை பிடித்தார். அது மகாராஜாவின் நகரமாக்கினான். அது சர்வபூமியின் மகிழ்ச்சி. சியோனை அவர் தமக்காக தம்முடைய நித்திய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார். சியோனிலே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. எருசலேமின் வாழ்வை காண்பார். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது மிகப்பெரிய வேதத்திலே சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்கிறவர்களுடைய நெற்றியின் மேல் முத்திரைகள் போடப்படுகிறது. எருசலேமை நான் மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமை மறக்கிறவர்களை தேவன் விடுகிறது இல்லை. எருசலேமை நேசியாதவர்களை தேவன் விடுகிறது இல்லை. எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமுக்காக வேண்டுதல் செய்கிறவருடைய நெற்றிகளிலே அங்கே அடையாளங்கள் போடப்படுகிறது. சங்கார தூதன் அவர்களை வெட்டுகிறது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எருசலேம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியான இடம். எருசலேம் என்பது மகாராஜாவின் ஜெயதொனி எப்போதும் தொனிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் என்பது அப்படி அல்ல. இஸ்ரவேல் என்பது அவர்கள் தேவனை விட்டு வழுகி போனார்கள். பெரிய காரியங்கள் செய்தார். இஸ்ரவேல்லே நம்முடைய தேவனுடைய நாமம் பெரியது. அங்க எலியா எலிசாலாம் அழுகிறாங்க. ஒரு பெரிய கூட்டம், 10 கோத்திரம். அங்க நடக்காதே இல்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்து அவன் மலையை நிறுத்தினான், மலையை கொண்டு வந்தான், அக்னியை இறக்கினான், மரித்தவனை உயிரோடு இருப்ப எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்கள். அது அல்ல. நான் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வழிதப்பி போனார்கள். கூட்டம் பெருசு, பெரிய கூட்டம். இஸ்ரவேல் என்பது அங்கே தான் முதல் பெத்தேல், தானிலும் பெத்தேலிலும் அங்கே கன்றுக்குட்டி தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இஸ்ரவேலின் எல்லை என்பது என்ன? இஸ்ரவேலின் எல்லை என்பது அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க. வந்த உடனே பிடிச்சு கொடுத்துட்டாரு அசிரியர் கையில. உள்ள நுழைஞ்ச சுதந்திரத்தை முழுவதும் அடைவதற்குள்ளாக பிடித்து கொடுத்து விட்டார். அவ்வளவுதான். இஸ்ரவேலின் எல்லை என்பது யூதாவுக்கு விரோதமான எல்லையாக மாறிவிட்டது. இஸ்ரவேலின் எல்லை என்பது எருசலேமை பயக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அங்கே லேவியர்களை விரட்டி விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஆரோனின் குமாரர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய காலத்திலே எருசலேமிலே அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது. ஆலயத்தை கட்டுகிறதுக்கு 2 அடிப்படை தகுதிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆலயம் எங்க கட்டப்படுகிறது? ஆலயம் ஆபிரகாமுக்கு குறிக்கப்பட்ட இடத்திலும் தாவீதுக்கு குறிக்கப்பட்ட இடத்திலும் தான் ஆலயம் கட்டப்படுகிறது. அப்ப யூதாவின் எல்லைகள் வருகிறதுக்கு என்ன தகுதி வேணும்?
ஆபிரகாமின் தகுதியும் தாவீதின் தகுதியும். ஆபிரகாம் யார்? அவன் பணிந்தவன், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன். பணிந்த ஆவி அவனுக்கு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் நாம் அறிந்திருக்கிறது போல, ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைக்கும் என் கற்பனைக்கும் என் நியமங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் தான் ஆபிரகாம். தாவீது யாரு? எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். ஒரு பணிந்த ஆவியும் ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியும் தான் எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுவதற்கு நிச்சயம். எருசலேமின் ஆலயம் எங்க கட்டப்படுகிறது? அது மௌரியா மலையிலே கட்டப்படுகிறது. அது ஒரு நாளின் களத்திலே கட்டப்படுகிறது. நாளாகமத்தில் ஒரு நாளின் களம் என்றும் ராஜாக்களே அரண்நாள் என்று எழுதப்பட்டது. ரெண்டு, அது எடுத்துக்கொள்ள என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அங்கு ரெண்டு விதமாக அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் ராஜகுலத்தவர்கள், ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய எல்லையை அவன் வாங்கிதான் அங்கே பலியிடுகிறான். எருசலேமுக்கு விரோதமாக வந்த பட்டயமும் அங்கே ஈசாக்குக்கு விரோதமாக வந்த பட்டயமும் நிறுத்தப்பட்ட இடம்தான் அங்கே ஆலயம் கட்டப்படுகிற இடம். அதனாலதான் ஆலயம் கட்டப்படுகிற இடத்துல மேசியா வருவார். மேசியாவின் பலியை ஒளிய பண்ணினார். அவர் தான் மேசியா என்பதுக்கு என்ன? இன்றைக்கு வரைக்கும் பலி கிடையாது எருசலேம்ல. அவர் தான் கடைசி பலி. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் பலி செலுத்தப்படவில்லை. ஆசாரிய ஊழியம் நடக்கவில்லை, பலி செலுத்தப்படவில்லை. 1500 வருஷங்கள், 2500 வருஷம். அந்த 1500 வருடம் அவர்கள் ஆலயத்தை கட்டல. பிரமாணம் கொடுக்கப்பட்டு 2500 வருஷம் ஆட்டுக்கடாக்கள் மற்ற மிருகங்கள் பறவைகளுடைய ரத்தங்கள் கொண்டு போனாலும் அது பாவ நிவர்த்தியை பரிபூர்ணமாக கொண்டு வர முடியவில்லை. அவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது, மன்னிக்கப்படவில்லை, முழுவதுமாக அகற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே கொண்டு போகப்படுகிற இடத்திலே அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக பிரிகிறது. அதுக்கப்புறம் அந்த பலி இல்லை, அவர் ஒரே பலிதான். அவர் பாவத்துக்காக ஒரே தரம் பலியானார் என்று சொல்கிறார். ஒரே தரம். அவர் அநேகம் தரம் வந்திருக்க வேண்டியிருக்குமே, இல்ல, எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியாகும்படியாக அவர் வந்தார். ஒரே பலி. இங்கே யூதாவுக்கு விரோதமாக வந்த பட்டயமும் ஈசாக்குக்கு விரோதமாக வந்த பட்டயமும் நிறுத்தப்பட்ட இடத்தில் தான் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயம் கட்ட என்ன தகுதி வேணும்? எருசலேமுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வர என்ன தகுதி வேணும்? நமக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய பணிவு நமக்கு இருக்க வேண்டும். பணிவும் தாழ்மையும் தான் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. நம்முடைய தாழ்வில் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய மேன்மையில் அல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே பிரைம் டைம்ல நம்மளை கொண்டாடல, நம்ம எல்லாராலும் நாம் தள்ளப்பட்ட நேரத்திலே தேவன் நினைத்திருக்கிறார். அதுதான் விஷயம். நம்மை கண்ணோக்கினார் என்பது நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் கண்ணோக்கி இருக்கிறார். என் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தாழ்ந்தவர், தாழ்மை உள்ளவர், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் தான் இருக்கிறார். இஸ்ரவேலிலே பெரிய ஆளு, ராஜாவுக்கும் மேற்பட்டவன் சாமுவேல் இல்லையா? ராஜாவே அவன் காலில் தான் கிடக்கணும், வேற வழி கிடையாது. இஸ்ரவேலை ஆளுகிறதுக்கு ராஜா வைக்கப்பட்டிருந்தாலும் அங்க ஆளுகை பரிபூர்ணமாக இருந்தது சாமுவேலுடைய கையில் தான் இருந்தது. சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வராரு, இருந்தது இவ்வளவு தானா உன் மகன், 7 பேர் தானா அப்படின்னா, இல்ல ஐயா இன்னொருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வனாந்திரத்திலே இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வனாந்திரத்திலே இருக்கிறான். வனாந்திரத்தில் தான் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். வனாந்திர பாதையில் தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். வனாந்திரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தான் தேவனுடைய இரக்கம். வனாந்திரத்தின் வழியிலே நடத்தப்படக்கூடியவன் தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பலியாக அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு அங்கே செங்கடலை தாண்டி வனாந்திரத்திலே கொண்டு வந்து அவர்களோடு பேசினார். ஆனா அவங்க சொல்றாங்க, இந்த சத்தத்தை நாங்க கேட்கலங்க ஐயா, மோஸ்ட்லி நீங்களே கேளுங்க ஐயா, இந்த சத்தம் வேணாம், நாங்கள் கேட்டால் மாண்டு போவோம் என்று சொன்னார். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் நிராகரித்தார். நமக்கு அப்படி அல்ல, நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பயில் காட்டி நம்மை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து நம்மோடைய அவர் இடைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவர் பயில் காட்டி
அவர் அழைத்து கொண்டு வருகிறார். எங்க? வனாந்தரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தான் அவருடைய சத்தம் கேட்கும். தாவீது எங்கே இருக்கிறான்? அவனுடைய தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை ஆட்கள் ஆரவாரமற்ற வனாந்தர காட்டு பகுதிகளிலே அவன் வைத்துக் கொண்டு வருகிறான். சுற்றிலும் வனாந்தரமான பகுதிகளிலே அங்கே பனி பெய்யும். அந்த பனி புல்லு கொண்டு வரும். அந்த புல்லதான் அந்த ஆடு மேயணும். அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணியை தான் அந்த ஆடு குடிக்கும். அதுதான் நம்முடைய தேவன் வனாந்தரத்திலும் அவாந்தர வெளிகளிலும் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தாவீதை அங்க மறந்துட்டாங்க. கொண்டு வந்து அங்கே சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினாலும் கூட சவுலுடைய நாள் வரைக்கும் அவன் பொறுமையோடு இருக்கிறான். தேவனை துதிப்பவன், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவனுக்கு தான் அந்த பொறுமையாக காத்திருந்தால்தான் அந்த உயர்வு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால தான் 40ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடே காத்திருந்தேன், அவரின் பட்சமாக சாய்ந்தேன், வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்ற இடத்துல பெருமை இருந்தா முடியாது. அங்க ஒண்ணும் முடியாது. இங்க பெருமை இருக்கிறது, அங்க ஒண்ணும் முடியாது. சவுலுக்கு பெருமை இருக்கிறது, வெளியில காட்டல, முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு வச்சிருக்க. சவுலை கூப்பிட்டு அங்க அபிஷேகம் பண்ணா, ஐயா நான் ஒரு ஆளா, நான் பெஞ்சமின் கோத்திரம், அதுல எங்க அப்பாவோட கீசு வீடே கிடையாது, நாங்க கணக்குலயே இல்லை, அதுல நானு கழுத வைக்க வந்தவங்க, நானா ராஜா, இவையெல்லாம் வெறும் வாயின் வார்த்தைகள் தான், அவன் இருதயத்திலிருந்து வரவில்லை. When you give a man power and money, you will come to know who he is actually. ஒரு மனிதனுக்கு வல்லமையும் பணமும் கொடுக்கப்பட்டால் அப்பதான் அவன் கலர் தெரியும். அது வரைக்கும் பாயோ பெகனோ அப்படின்னு எல்லாம் சத்தம் அன்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சத்தமே போட மாட்டான் மனுஷன், தண்ணியே குடிச்சு காலத்தை ஓட்டிடுவான். நம்ம தேசம் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு, இல்லையா? பதவியும் பணமும் வரும் வரைக்கும் அவருடைய ரூபமே வேற, அவருடைய செய்கைகளே வேற, அவருடைய வார்த்தைகளே வேற. அதுக்கு பின்பாக அவருடைய உண்மையான சொரூபம் தெரிந்து, ரூபம் தெரிந்து. இந்த சவுல் தாழ்மையுள்ளவனாக தன்னை காண்பிக்கிறான். நானா இஸ்ரவேல்ல ராஜா, ஒளிஞ்சுக்கிறான், கூப்பிடும்போது கூட ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் இவனுக்குள்ளே பெருமை இருந்தது. எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? அவனுக்கு அதிகாரம் கொடுக்கும் போது கண்டுபிடிக்கும். அதிகாரம் கொடுக்கப்படும் போதுதான் நாம் தாழ்மையை, அது எப்படின்னா அது நம்முடைய பிறப்பிலே இருக்கிறது, பிறப்பில இருக்கு. ஆகார் தன்னுடைய நாச்சியாலே அற்பமாக எண்ணினால்னா உயர்த்தப்பட்ட அப்புறம் எண்ணினாலா? இல்ல, அவருடைய பிறப்பிலே இருக்கிறது. சவுல் உயர்த்தப்பட்ட அப்புறம் அவனுக்கு பெருமை இல்லை, அவனுடைய பிறப்பிலே இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து அவனில் அங்கே 28 எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அநியாயம் எங்க இருக்கு? அவன் சிருஷ்டிக்கப்பட்ட அன்னைக்கே இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடக்கி உன்னில் அநியாயம் உண்டாகும் வரைக்கும் சொல்லி, உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும். உன் வழிகளில் குறையற்றவனாக இருந்தாய், ஆனால் உன் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அது இல்லாமல் இல்லை, அது உள்ள இருந்திருக்கு, அங்க உண்டானதுன்னு சொல்லியே உனக்கு அநியாயம் காணப்பட்டது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஆல்ரெடி பிரசன்ட் உள்ள இருக்கு. உனது அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாரில் மேன்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சவுலிலே மேன்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தரப்புல இருக்கு, வெளியில வந்துருச்சு. எவ்வளவு நாள் ஒழிக்க முடியும்? எவ்வளவு நாள் ஒழிக்க முடியும்? உண்மை வெளியே கொண்டு வரப்பட்டது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் குறைபாடுகள் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது என்பதை இந்த நாளில் பார்க்கணும். யாரை தேவனால் நடத்த முடியும் என்ற இடத்துல நடத்த முடியாதவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நடத்த முடியாதவர்களை சவுலை தேவனால் நடத்த முடியாது, ஆகாரை தேவனால் நடத்த முடியாது. சவுலை தேவனால் நடத்த முடியாது. காயினை தேவனால் நடத்த முடியல, காயினை தேவனால் நடத்த முடியவில்லை. சவுலை தேவனால் நடத்த முடியவில்லைன்னா இவங்க நடக்க மாட்டாங்க. அதான் விஷயம். தேவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
நான் மனதிலே வைத்திருக்கிறேன் அமலேக்கை குறித்து சொல்லுகிறார். அமலேக்கை வெட்டுனா வெட்ட மாட்டான். ஏன்? கூட்டுக்கல்ல அங்கதான் போய் சேருவான் இல்லையா? அங்கதான் போய் சேருவான். வெட்டுனா வெட்ட மாட்டான். அங்கதான் இறக்கம் காட்டுவான். தேவனுக்கு இல்லாத இறக்கம் இவனுக்கு. ஐயா யாரு? அமலேக்கின் ராஜா. இவனதான் வெட்ட சொன்னேன் ஐயா. நல்லவரு, என்ன சகோதரன் சொன்னாரு, கட்டியெல்லாம் பிடிச்சாரு. அப்படியா? நீ எதுக்கு ராஜா? உன் பட்டயத்தை எடுத்து ஒரு தீர்க்கதரிசி வெட்டணும்னா உனக்கு எதுக்கு அந்த பதவி? எதுக்கு நீ ராஜா? ஒன்றுத்துக்கு உதவாத ராஜா. அவனால் செய்ய முடியாது. அதை தேவன் கண்டிருக்கிறார். அதை கையுமையுமாக பிடிக்கும்படிதான் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இல்லையா? பெலிஸ்தியரை அவமாக்குனா, பெலிஸ்தியரை அவன் அவமாக்கவில்லை. சாமுவேலுடைய நாள் வரைக்கும் பெலிஸ்தியர் தலையெடுக்காமல் இருந்தார்கள். பெலிஸ்தியரை பலட்சியமாக்கினானே தவிர முற்றிலும் அழிக்க அவனால் முடியவில்லை. 7 நாள் காத்திருன்னு சொல்றாரு. இவன் காத்திருக்க மாட்டான்னு அவருக்கு நல்லா தெரியும். 7 நாள் காத்திருக்க சொல்லி அப்புறம் தான் சாமுவேலே கிளம்ப சொல்றாரு. சாமுவேலை பத்தி உனக்கு தெரியுமே. சாமுவேல் 7 நாள் தான் கடவுள் சொன்னான்னு சொல்லாட்டி கிளம்பிடுவாரா? தேவன் சொன்னால்தான் கிளம்புற ஆளு. உனக்கு தான் டெஸ்ட். 7 நாள் காத்திருந்தா 8 நாள் ஆனா உனக்கு என்ன, 10 நாள் ஆனா உனக்கு என்ன? ஒரு காலகட்டத்திலே இந்த கைபேசிகள் இல்லாத காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அங்கெல்லாம் 8 மணிக்கு வந்து நான் நிற்பேன்னு சொன்னா அந்த அந்த வர வேண்டிய ஆள் 12 மணிக்கு வந்தாலும் நம்ம அங்கதான் நிக்கணும். வேற வழி கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது. இன்னைக்குதான் நான் போய்கிட்டே இருக்கேன், வா, நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ போ. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் சொல்றோம், அன்னைக்கு கிடையாது. காத்திருன்னா அங்கதான் காத்திருக்கணும் இல்லையா? ஒரு ஆளுக்கே அப்படித்தானே காத்திருக்கணும். தேவன் சொல்ற 7 நாள் காத்திருக்க முடியலையே. உன்னால காத்திருக்க முடியாது என்று தெரிந்துதான் உனக்கு அந்த டாஸ்க் கொடுக்கிறாரு இல்லையா? காத்திருக்க முடியாதுன்னு தான் உனக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்கிறாரு. 7 நாள் உன்னால காத்திருக்க முடியும். சாமுவேல் வந்து என்னன்னு கேட்டா, பெலிஸ்தியர்கள் நெருக்குகிறார்கள். என் கூட இருக்கிற ஜனத்துடைய இருதயம் வலிவி போகிறது. நான் துணிந்து நான் பலியிட்டேன். துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நாம் இங்கே கரை சேர முடியாது. துணிகரம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. சுயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சுயம் இருந்தா துணிகரம் வரும். சுயநீதி இருந்தா துணிகரம் வரும். சுய பலன் இருந்தா துணிகரம் வரும். நம்ம சுயத்தை, சுய பலனை, சுயநீதியை முற்றிலுமாக அழித்தால்தான் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ முடியும். துணிந்து வெட்டினேன், பலியிட்டேன். ஆசாரியருடைய வேலை நீ ஏன் செய்யற? ஆசாரியருடைய வேலைகளை செய்து அழிக்கப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இருக்காங்க தானே? ஆசாரியர் செய்யக்கூடிய தூப காட்டக்கூடிய வேலையை ஒருவன் செய்து வெளில போன்னு சொன்னாலும் கேட்காம நெத்தியில குஷ்டம் வர வரைக்கும் அங்க சண்டையை போட்டு குஷ்டம் வந்த அப்புறம் தான் ஓடி போனான். தன் அரண்மனையிலும் அவன் ஆளுகை செய்ய முடியவில்லை, தன் ஆலயத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியவில்லை. அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாட்டுக்கு வெளியில அவனை வச்சுட்டு அவன் பையன் தான் அரியணையில இருந்தான். எதுக்கு இந்த பொழைப்பு? ஏன்? உசியா தானே? உசியா ஏன்? துணிகரம். சுயம் இருந்தால் துணிகரம் வரும். சுயபலன் இருந்தால் துணிகரம் வரும். சுயநீதி இருந்தால் துணிகரம் வரும். துணிகரம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? சவுடைய வாழ்க்கையில துணிகரத்தினால் இதை செய்யணும். அமலேக்க வெட்ட வேண்டியதானே? வெட்டல, வச்சிருக்கான். இறக்கம். சரி, இதெல்லாம் என்ன சத்தம்னு கேட்டா, உம்முடைய தேவனுக்காக நான் பலிகளை எடுத்து வைத்திருக்கிறேன். பலியை காட்டிலும் கீழ்ப்படுத்திட்டோம். இன்னைக்கு ஜனங்க பலியெல்லாம் செலுத்துவாங்க. காணிக்கை, தசமபாகம், பலி, அதெல்லாம் அவங்களுக்கு குறையே நீங்க சொல்லுங்க. கீழ்ப்படியதான் நம்மளால முடியாது. மற்றபடி ஒரு குறை இல்லை. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் சொல்லிட்டார். எது அவன் பலி எதுக்கு? தேவன் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தால் உனக்கு சொன்னேன், சொல்ல மாட்டேன். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். உன் ஆடுகளின் ரத்தத்தினாலும் நிலத்தினாலும் நான் பசி தீர்த்து பண்ணா கேட்கிறார். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். அவ்வளவு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். தாவீது கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன். தாவீது தாழ்மையுள்ள ஒரு மனிதன். அதனாலதான் நறுமுண்டவர்களுக்கு தான் தேவன் இறங்குகிறார். அவரை தள்ள மாட்டார். அப்பதான் அவருடைய நல்ல ஆவி செவையான பாதையில. இந்த சவுலுடைய பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால், சவுலா வந்து சிக்கினாரானா இல்ல, அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி இருக்குது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இவர் ஆப்டா இருக்கிறார். அதான் மேட்டர்.
இவரை தேடும் போது, ராஜாவாக்குறதுக்கு ஒரு ஆள் தேடும் போது இவர் சரியாக இருக்கிறார், அங்க பிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கிறார். பெஞ்சமின் பீறுகிற ஓனாய். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு பெஞ்சமின் கோத்திரத்து சவுல் அங்கு ஆயத்தமாக இருக்கிறான். அவன் யூதா கோத்திரத்தை அங்கே பழிவாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆனால் பெஞ்சமின் தகப்பனாகிய யூதாவை ஒரு நாளும் விட்டு பிரிந்ததில்லை. தன் அண்ணன் யூதாவோடு தான் இசைந்திருக்கிறான், யோசேப்போடு போல அங்கே யூதாவோடு தான் இசைந்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இவைகளை எல்லாவற்றுக்கும் வேர் அப்படின்னு பார்க்க போனா அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் குறைபாடுகளை கண்டார். அந்த குறைபாடுகளை நிமித்தம் அவன் முழுவதும் தள்ளப்படாததற்கு அவனை தேவன் மீட்டுக் கொள்ளும் திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை பார்க்கிறான். எங்கே? தானில். தான் என்னும் இடத்திலே அவன் ராஜாக்களை ஜெயித்து அவன் வருகிறான். தான்ல அவன் முழுவதும் ஜெயம் பெற்றிருக்கிறான். ஆனால் இந்த தான்லே தான் இந்த யெரொபெயாம் ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறான். பிதாவாகிய ஆபிரகாம் ஜெயம் கண்ட அதே தானிலே, தான் என்றால் ஜெயம், ஜெயஜீவி, ஜெயம் கிடைத்த ஒரு இடத்துதான் இவன் ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறான். இன்னொரு இடம் எங்க? பெத்தேல்ல வைக்கிறான். பெத்தேல் என்பது வாக்குதத்தம், யாக்கோபுக்கு வாக்குதத்தம் கிடைத்த அப்பத்தின் வீடு. யாக்கோபுக்கு வாக்கு, அங்கு ஒரு கன்றுக்குட்டி வைக்கிறான். எருசலேமுக்கு போவாதீங்க. தான் என்ற ஜெயத்திலே ஒரு கன்றுக்குட்டி, அங்கே பெத்தேல் என்ற வாக்குதத்தத்தின் இடத்திலே ஒரு கன்றுக்குட்டி. தான் என்ற இடத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இங்கே தான் என்ற இடத்திலே கன்றுக்குட்டியை வைத்ததினாலே அவர்கள் ஜெயத்தை இழக்கிறார்கள். பெத்தேலிலே அங்கே யாக்கோபுக்கு வாக்குதத்தங்கள் கொடுத்தார். ஆனால் இந்த வாக்குதத்தமாகிய பெத்தேல் என்ற இடத்திலே ஒரு கன்றுக்குட்டியை வைத்ததினாலே இஸ்ரவேலர்கள் வாக்குதத்தத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் ஏற்படுத்தின நியமங்களுக்கு விரோதமாக, அவருடைய ஒழுங்குகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இடத்துல யெரொபெயாம் முழு இஸ்ரவேலையும் வழிவிட்டு போக பண்ணி, முழு இஸ்ரவேலும் அங்கே அசிரியாவுக்கு அடிமைத்தனமாக போகும்படியாக விற்று போடப்பட்டது. அசிரியர்கள் யாரு? கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை பேசக்கூடியவர்கள். எதுக்கு ஒருத்தர் நம்மள கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை பேசுகிற இடத்துக்கு நம்ம போகணும்? இஸ்ரவேல் ஒரே குடிதான். அசிரியா பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்பினதாக வரலாறு இல்லை. யூதா தான் அதுக்கப்புறம் பாபிலோன் போது அங்க போய் இஸ்ரவேலை ஒரே கட்டா, ஒரே கொத்தா கையில கொடுத்துட்டான், அவன் கொண்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் திரும்பல, இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் திரும்பவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் காணப்பட்டது உண்மைதான். நம்முடைய பிதாக்களுடைய மேன்மையும் நம்முடைய பிதாக்களுடைய குறைவுகளும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தானிலே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. ஆதியாகமம் 14 அங்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வந்து அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறான். 15ஆம் அதிகாரத்திலே நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் பா அப்படின்னு தேவன் சொன்னா, எல்லாம் சரிதான் ஆண்டவரே, பிள்ளை இல்லையே. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று 4 விதமான பிறப்பு சொல்லப்பட்டது. 14 நம்ம வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை 14 தானே, அதுக்கு முன்ன மேல 12 வாசிங்க. 13 யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் ரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எவர்கள்? 12 வாசம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே கேட்கிறான், நான் என்னுடைய சித்தத்தின்படி, புருஷ சித்தத்தின்படி எலியேசரை எடுத்துக்கொள்ளட்டுமா, எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு 15 கேட்கிறாரு. இல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு பிள்ளையாக இருப்பான் என்று புருஷ சித்தம் இங்கே முறியடிக்கப்படுகிறது. அங்கே மாம்ச சித்தத்தின்படி அங்கே ஆகாரோடு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். ஆதியாகமம் 25 இரத்த சம்பந்தமானவர்கள் ஆபிரகாமுக்கு இருக்கிறார்கள், கேத்துராளின் பிள்ளைகள் என்று சொல்லுவார். அது இல்லாதபடி தேவனால் பிறந்தவன் என்பது ஈசா. உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான்னு தேவன் சொல்லிட்டார். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக்கொள்வது சுலபம் இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது சுலபம். வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை பெற்றெடுப்பது என்பது சுலபம்தான். அதனாலதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவன் சரீரம் செத்ததென்றும் சாராளின் கர்ப்பம் செத்ததென்றும் அவன் அறிந்திருந்தும் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21 வாசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாரு. பரலோக ராஜ்யம் பெறுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. பரிசுத்த ஆவி பெற்றுட்டோம், பரலோக ராஜ்யம். ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இதை எதனால் அறிவேன் என்று கேட்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நான் இதை எதனால் அறிவேன்? 8-9 பார்த்தா 15ஆம் அதிகாரம். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்து கீழே 10 8 ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனாலே அறிவேன்? எதனால் அறிவேன் என்று கேட்கிறான். ஈசாக்கை மாம்சம் செத்திருக்கிறது, சாராளின் கர்ப்பம் செத்திருக்கிறது. அவன் ஈசாக்கை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறான். 76 வயசு, 75 கிளம்பினது, 86 ஆயிடுச்சு. ஆயத்தமாக தான் இருக்கிறார் பிள்ளையை பெற்றுக்கொள்ள. ஆனால் இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய், உன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன், இந்த எல்லைகள் எல்லாம் நீ நடந்து தெரிய உனக்கு தான் சொல்லிட்டாரு. விசுவாசத்தின் தகப்பன், அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்ட ஆபிரகாம் இங்கே கேட்கிறார், இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னா நீ பலிகளை கொண்டு வா என்று சொல்லுகிறார். நீ பலிகளை கொண்டு வா. 10 வாசனம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, அது முன்னர் 9 வாசனம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஒரு கிடாரி, ஒரு வெள்ளாடு, 3 வயது, முதல் என்னது 3 வயது 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது 3 வயது கிடாரி 3 வயது கிடாரி. கிடாரினா என்ன? பெண் மாடு. 3 வயது கிடாரியும், கிடாரினா மாடுதான், பெண் மாடுதான், காளை இல்லை. கிடாரி என்பது பெண் மாடு. 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சு. 3 வயது கிடாரி, ஒரு ஆட்டுக்கடா, 3 வயது வெள்ளாடு, அதுவும் பெண் வெள்ளாடு, ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு கொண்டு வா. இதை நான் பலியிட சொல்லுகிறபடி பலியிட, நான் உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் சொல்றார். இந்த பலியிடை ஆபிரகாம் பூரணமாக பலி செலுத்தவில்லை. இந்த பலியிலே குறைபாடுகள் இருந்ததுதான்
அவனுடைய சந்ததிகள் அங்கே பிடிபடுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஒன்று, இந்த பலியிலே குறைவு இருக்கிறது. இந்த பலியின் குறைவு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை கொண்டு வந்தது என்பதை நம்முடைய வாழ்க்கையில பலிதான் முக்கியம். நம்முடைய பலி பரிபூர்ணமான பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பரிபூர்ணமான பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய பலிகள் அவர்களை பூரணப்படுத்தவில்லை. நம்முடைய பலி நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறது. இங்க பலியை கொண்டு வர சொல்லுகிறார், பலியிட சொல்லுகிறார். துண்டங்களை அவன் துண்டித்தான், துண்டங்களை ஒன்றுக்கு எதிராக ஒன்று வைத்தான், எல்லாம் சரிதான். ஆனால் பறவையை அவர் பலி செலுத்தவில்லை. அங்க எழுதிருக்கு, அப்படிதான். வாசிங்க 12. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு எதிராக ஒன்றாக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பலினா என்ன தெரியுங்களா? பலி, நீங்கள் செலுத்தக்கூடிய பலி, அங்க பலி பிரமாணத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். லேவியராகவும் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். 15ஆம் வசனத்துல நீங்கள் பலியை கொண்டு வந்தா என்ன பண்ண? ஆசாரியன் தலையை கிள்ளி விடுவான். உங்களுடைய மனது ஆசாரியனுக்குரியது. முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். அதை போட்டு குழப்பப்படாது, இதுல அது கரெக்ட். ஆனால் உங்கள் மனதை உபதேசத்துக்கும் நடத்திப்புக்கும் கீழ்ப்படுத்த வேண்டும். மனது யாருக்கு? ஆசாரியனுக்குரியது. இருதயம் யாருக்கு? ஆண்டவருக்குரியது. இருதயம் ஆண்டவருக்குரியது. அவர் வாசற்படியில தட்டுவார், திறந்தா உள்ள வந்து வாசம் பண்ணுவார். சரீரம் யாருக்குரியது? சரீரம் யாருக்குரியது? மண்ணுக்குரியதா? கிறிஸ்துவுக்குரியது. சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. ஒருவன் வேசியோடு இசைந்திருந்தால் அவனோட சரீரம் இசைந்திருக்கிறதுனாலே அவன் வேசியோடு இசைந்திருக்கிறான். அந்த சரீரம் வேசிக்குரியதாகிறது. ஒருவன் கிறிஸ்துவோடு இசைந்திருந்தால் அவனுடைய சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. இருதயம் நம்முடைய ஆண்டவருக்குரிய கர்த்தருடையது. இருதயத்தை கர்த்தர் தட்டுவார், திறந்தா உள்ள பிரவேசித்து உங்களோடு வாசம் பண்ணுவார். மனது ஆசாரியனுக்குரியது. அதனாலதான் நீங்க பலின்னு வந்துட்டா உங்க தலையை துண்டிச்சிடணும். சொந்த விருப்பமோ சொந்த சித்தமோ சொந்த ஐடியாஸோ இங்க நாங்க எடுக்க மாட்டோம். கேட்கறதோட சரி, அருமையா இருக்கு, நல்லா கரெக்டா இருக்கு, ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவோமே தவிர அதை எடுத்து அபியாசப்படுத்துகிறதை நாம் செய்யக்கூடாது. மோசேவை போல ஒருவன் இல்லை. மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. மோசேவை போல ஒரு தீர்க்கதரிசி யாரு? மேசியா. மோசேவை போல ஒரு தீர்க்கதரிசி என்று மோசே சொன்ன தீர்க்கதரிசி யாரு? மேசியா. ஆனா மோசேவே தேவன் நடத்த முடியல. மோசேவை கொண்டு தேவன் இஸ்ரவேலை கானானுக்குள் நடத்த முடியலையே. ஏன் சொல்லுங்க? மாம்ச ஆலோசனை கேட்டான். எத்ரோ வந்துட்டார், அங்க ஐடியா தராரு. ஒண்டியால எப்படி சமைப்ப? கர்த்தருக்கு விஷயம் தெரியல. காலையில இருந்து ஜனங்க நிற்பாங்களா? கர்த்தருக்கு என்ன தெரியும்? நீ ஜனங்களை பிரிச்சு நடத்து, தலைவர்களை ஏற்படுத்து, மூப்பர்களை ஏற்படுத்து, கோத்திரங்கள் கூட 2 பேரை வைத்து அவன் விசாரிக்கிட்டான். அவன் தீர்க்க முடியாத பிரச்சனை அவன் கொண்டு வரணும். அவன் அபிஷேகத்தை பங்கு கொண்டு கொடுத்துரு. சரியா? வேதம் சொல்லுது, அவர் உன்னை திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு, உனக்கு என்ன கெப்பாசிட்டி அதுக்கு தான் கொடுப்பாரு, எல்லாமே சொல்லியிருக்கு. எத்தனோ வருகிறார் மனைவி சைடு ஆலோசனை. ஏற்கனவே ஒரு ஆள் பொம்பளை ஆலோசனை கேட்டுதான் நாசமா போச்சு, தோட்டம் போச்சு, எல்லாம் போச்சு இல்லையா? போச்சு, போனதோட போச்சு. கேஸ் இவர் பேர்ல தான், ஆதாமின் மீறுதல் தான் போட்டு கேஸ் இவர் பேர்ல தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறது, இவர் பேர்ல தான் ஆயிருக்கு இல்லையா? செக்ஷனும் இவர் பேர்ல தான் போட்டிருக்காங்க. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆட்கொண்டது, செக்ஷனும் இவர் செக்ஷன்ல தான் போட்டிருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிற விஷயம் பவுல் மட்டும்தான் எழுதுறாரு. புருஷன் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயே வஞ்சிக்கப்பட்டார் அப்படின்னு. புருஷன் விழல, ஸ்திரீயே விழுந்தா அப்படின்னு இவர் எழுதினாலும் கேஸ் செக்ஷன் எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்குது இல்லையா? ஆதாமின் மீறுதல்னு தான் இருக்குது. கேஸ் அவர் பேர்ல தான் இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஆலோசனை, மனித ஆலோசனை. மனித ஆலோசனைகளுக்கு எவ்வளவு மேன்மையானது. பூமியிலே இறக்க சுபாவம் உள்ளவன். அவனுக்கு அவ்வளவு இறக்கம், 4 விதமான இறக்கங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ராஜாவின் கட்டளைக்கு
அவங்க பயப்படாம ஒரு இறக்கம் கிடைச்சது, பெற்றோர் கண்ணில் இறக்கம் கிடைச்சது. நாணல் பெட்டியில 3 மாசம் ஒளிஞ்சு வச்சாங்க இல்லையா? அங்க ஆத்துல விட்டாங்க, அங்கேயும் அங்க பார்வோனின் குமாரத்தி கையில இறக்கம் கிடைச்சது. பார்வோனின் சட்டமும் இறங்கினது, இறக்க சுபாவம் உள்ளவங்க. ஆனா முகமாய் பேசினார், நண்பனோடு பேசினது போல பேசினார். அவனை ஒன்று சொன்னா அவருக்கு தான் கோபம் வரும். அவன் கோபப்படலன்னா கூட ஆரோனும் மிரியாமும் பேசும் பொழுது தேவன் தான் கோபப்பட்டார். தாசனாகிய மோசே நீங்க பேச துணிந்தது என்ன அப்படின்னு அவரு தான் கோபம். எல்லாம் ஓகே, ஆனால் இவன் ஜனங்களை உள்ளே நடத்தி கொண்டு போவான்னு சொல்ல, நீ ஜனங்களை இருந்து விடுதலையாக்கி கொண்டு போவான்னு சொன்னாரு. கரெக்டு தான், அதுவும் ஒன்றும் இல்லை. ஆனால் மேன்மையான இடத்துக்கு அவன் வர முடியவில்லை. காரணம், அங்கே ஆலோசனைகள் மாறிவிட்டது, அங்கே காரியங்கள் அங்க அப்படி போயிடுச்சு. ஆனால் ஒரு யோசுவாவையும் ஒரு காலேஜையும் கொண்டு உள்ள கொண்டு போறார். யோசுவா என்பவன் முழுவதும் தன்னை தேவனுடைய வசனத்துக்கு கொடுத்தவன், முழுவதும் ஆசாரிப்பு கூடாரத்தோடு இசைந்து இருக்கக்கூடியவன். காலேப் என்பவன் தேவனுடைய பலத்தினால் போர் செய்யக்கூடியவன், தேவனுடைய யுத்தங்களை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவங்க தான் உள்ள கொண்டு போனாங்க. மோசையை முழுவதுமாக அங்க கொண்டு போக முடியலையே, காயினை நடத்த முடியலையே, அங்கே சவுளை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டாட முடியலையே, அங்க இவங்களெல்லாம் நடத்த முடியாது. காயினை கொண்டு ஒரு சந்ததியை உண்டாக்க அவரால் முடியலையே. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதுறது மாத்திரமல்ல, கொலைபாதகத்துக்கும் போறானே. அங்க ஏசா வச்சு ஒன்றும் செய்ய முடியலையே. ஏசாவை எப்படியாவது கொண்டு எடுத்துக்கொள்வோம் என்று காயின் வழிக்கு தான் வரான். அது போதாது, இஸ்மாயில் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறான். எல்லாம் பண்றதெல்லாம் இப்படி வேலை தான். அப்படி அல்ல, அங்கே மனித ஆலோசனைக்கு இடம் இல்லை அப்படின்ற இடத்துல தான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த பலியில் இருந்த குறைபாடு என்பது அவனுடைய ஜீவியத்திலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. பறவைகள் என்பது மனது, நம்முடைய மனது பல இடத்துக்கும் பறக்கும். நீங்க இங்க பிசிக்கலா பிரசன்டா இருக்கலாம், வீட்டுக்கு போய் பூட்டியாச்சா பார்க்கலாம், நீங்க அப்படியே போய் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இங்க இருந்து போகலாம். உங்கள் மனதை மனது பல இடத்துல பறக்கக்கூடிய அனுபவத்திலே இருக்கிறது. அதுக்குதான் பறவையை மனதோடு ஒப்பிடுகிறோம். அவன் தன் மனதை முழுவதுமாக கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்திலே தகப்பனாகிய ஆபிரகாம் அந்த நாட்களில் இந்த விசுவாசத்தின் தகப்பன். அவனை பேச சற்றும் நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்றாலும் அவருடைய குறைபாடுகளை நம்முடைய ஜீவியத்தில் சரி செய்து கொள்வதற்காக ஒரு படிப்பினைக்காக நாம் அதை பார்க்கிறோம். அவன் பறவைகளை துண்டிக்கவில்லை, காரிருள் அவனை சூழ்ந்தது, அந்தகாரம் வந்தது, காரிருள் சூழ்ந்தது, தூக்கமயக்கமானான். இதெல்லாம் தேவனை அனுமதித்தார். ஏனென்றால் ஒரு பலியை 2 பேர் உடன்படிக்கை செய்யும் பொழுது there is a difference between a contract and a covenant. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். there is a difference between a covenant and a contract. கான்ட்ராக்ட் என்பது ஒப்பந்தம், ஆனா covenant என்பது உடன்படிக்கை. ஒரு ஒப்பந்தத்தை மீறும் போது ஒப்பந்தம் காலாவதியாகிவிடும், அதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா கவனன்ட் அப்படி அல்ல. கவனன்ட்டை உடைத்தால் உடைத்தவன் கொல்லப்பட வேண்டும். அதுக்கு தான் துண்டங்களை 2ஆக்கி எதிரெதிராக வைத்து துண்டங்களுக்கு நடுவே 2 பேரும் இப்படி துண்டங்களை சுற்றி இப்படி வருவாங்க, உடன்படிக்கை செய்கிற 2 பேரும். அங்கே யாக்கோபை அவனுடைய மாமன் விரட்டி கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை செய்த போது அதான் பேசுறான், இந்த எல்லையை நீ தாண்டி வந்தால் கொல்லப்படுவாய், நான் அந்த எல்லையை தாண்டி வந்தால் கொல்லப்படுவேன். கொல்லப்படுவதுதான் ஒரு கவனன்ட். இங்கே ஆபிரகாம் கொல்லப்பட வேண்டும். இந்த கவனன்ட்டை வயலேட் பண்ணார்னா ஆபிரகாம் should be killed இல்லையா? அவன் கொல்லப்பட வேண்டும். அதை அவன் கொல்லப்படாது இருக்கும்படியாக தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரை மயக்கத்தையும் கொண்டு வந்து துண்டங்களின் நடுவே அக்கினிமயமாக அவர் கடக்கிறார். தன்னுடைய குமாரனை கடக்க பண்ணி ஆபிரகாமுடைய மீறுதலுக்காகவும் அவர்தான் பலியானார். அதனால்தான் அவர் ஆதாமுக்கு கை கொடுத்தார் என்று எழுதவில்லை, தேவதூதருக்கு கை கொடுத்தார் என்று எழுதவில்லை, மனிதர்களுக்கு கை கொடுத்தார் என்று எழுதவில்லை. அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் மனிதர்களுக்கு கை கொடுத்தார் எழுதியிருக்கா, இல்ல ஆதாமின் சந்ததி என்று எழுதியிருக்கா? ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கை கொடுத்தார், அப்படித்தான் எழுதியிருக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே 16ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல்
ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அந்த கவர்னன்ட் யாரோட? ஆபிரகாமோட தான். முழு பரலோகமும் ஆபிரகாமினுடைய பெயரிலே பட்டா போடப்பட்டு விட்டது. வேற வழி இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், கலாத்தியர் 3 கடைசியில், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராக வேண்டும் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வர வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை நாம் பார்க்கிறோம். இந்த பலியிலே அவர் குறை செய்தார். மனதை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் மனதை ஒப்பு கொடுக்காததுனாலதான் வீட்டுக்கு வந்த உடனே நீ ஆகாரனாலே ஒரு சந்ததியை உண்டாக்கிக்கோன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். இல்லம்மா, உன் கர்ப்ப பிறப்பானவனே தேவன் சொல்றாரு, நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு அவன் சொல்லலையே. தன் மனதை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்காததினால்தான் அவன் ஆகாரோடு அந்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறான். தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதனால்தான் மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். 86வது வயசுல இஸ்மவேலை பெற்றெடுத்துட்டு 13 வருஷம் தேவனுக்கும் அவனுக்கும் எதுவும் நடந்ததாக வேதத்திலே எழுதப்படவில்லை. 17ஆம் அதிகாரம் தொடங்கும் போது அவனுக்கு 99 வயது. 13 வருஷம், 86 to 99 தேவனுக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை எதுவும் இருந்ததாக என்னுடைய வேதத்தில் எழுதப்படவில்லை. இல்லையா? 86ல இஸ்மவேல் பிறகுறான். 99ல சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு முன்பாக உத்தமத்தை தவற விட்டு விட்டார் என்றுதான் அர்த்தம். These are all school of thoughts. நம்ம வேற்றுமைகள் இருக்கும். நீங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உங்களை பொறுத்தது. இல்லையா? இது அவனுடைய பலியின் குறைபாடு தான். அடுத்தடுத்த அதிகாரத்தில் குறைபாடுகள் வெளிப்படுகிறது. இல்ல, அந்த பலி சரியா இருக்கு என்று பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சந்தர்ப்பங்கள் சரியாக இருக்கிறது. அவன் தன் மனதை கீழ்ப்படுத்தாததினாலே தான், அவன் மனைவியுடைய ஆலோசனைக்கு கீழ்பட்டு அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்து தேவனுக்கு இஸ்மவேலை என் குமாரன் சொல்றாரு. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகனு ஒரு ஜெபம் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரே வார்த்தையின் ஜெபம் இவ்வளவு பெருசா 30 கண்ட்ரியா பெருத்து நல்லா கொளுத்து நல்லா இருக்கிறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லையா? அந்த ஜெபம் தானே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அதான் பிரச்சனை. அந்த ஜபம் தான் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஜபம் தான். எங்கேயும் தேவன் அவனுக்கு குமாரன் சொல்லவே இல்லை. அப்படியேதான் வசனம் இருக்கா? இஸ்மவேல் உன் குமாரன் எங்கேயா சொல்றாரா? இல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. அவர் தன்னுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறார். 99வது வயதிலே அவன் இடத்துல வந்து இது உத்தமமாய் உன்னுடைய குறைபாடுகள் தான் உன் சந்ததிகள் 400 வருஷம் அங்கே அடிமைகளாக போவார்கள். பலி என்பது மிகவும் முக்கியம். பலியின் குறைபாடு தான் அவளை அங்கே கொண்டு போனது. பலியின் குறைபாடுகளினாலே அடிமையாய் 400 வருஷம் போனவங்க விடுதலையாக்கப்பட்டது. எதனால விடுதலையாக்கப்படுறாங்க? எதனால் விடுதலையாக்கப்பட்டாங்க? பலியினால் தான் விடுதலையாக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் பலியினாலே தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக நடத்தப்பட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? பலிதான் முக்கியம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டுதான் அங்கே உடன்படிக்கை செய்து சிறந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்தின் வழியாக நடத்தப்பட்டுதான் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே வந்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? பலிதான் முக்கியம். இப்ப பரலோக ராஜ்யம் போறதுக்கு எது முக்கியம்? பலிதான் முக்கியம். என்ன பலி? பஸ்கா கம்யூனியன் தான் முக்கியம். கம்யூனியன் தானே. அந்த பஸ்காவை புசிப்பதற்கு சட்டங்கள் கொடுக்கிறார். மைண்ட பலியாக்கணும். ரைட்? அங்க நம்ம கம்யூனியன் அப்ப என்ன நினைக்கணும்? எதுக்காக கம்யூனியன்? எதற்காக கம்யூனியன்? வை கம்யூனியன்? அவரை நம்ம எத்தனை முறை அவரை நினைவு கூர்ந்தே கம்யூனியனை ஃபாலோ பண்ணோம்? நம்மளே யோசிச்சு பார்க்கணும். டைம் தான். எத்தனை முறை அவரை நினைவு கூர்ந்துதான் நம்ம கம்யூனியன் பண்ணோம்? கரெக்டாக தான் பண்றது நம்ம கம்யூனியன் எதுக்கு? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள். நம்ம இதைதான் அவரை நினைவு கூர்ந்துதான் செஞ்சோமா?
இல்ல நம்ம செஞ்சதுக்கெல்லாம் ஊத்த கண்ணீர் விட்டுட்டு கம்யூனியன் எடுத்தோம் சரியா? ஆமா தானே? அவனுடைய பாவங்களை தூக்கி போட்டாரு, அதை அவர் நினைக்கிறது இல்லை. அதுக்காக அவர் பலியாக இருக்கிறாரு, நமக்காக பாடுகள் சுமந்து இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்குறோம். நம்முடைய பாவங்களால அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி நம்ம நீதிமன்றங்களாக்கி இருக்கிறாரு. இப்ப அவரை நினைச்சுக்கிட்டு சாப்பிடணுமா இல்லை என்ன பண்ணணும்? அதுதான் பஸ்காவை புசிப்பதற்கு நியமங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன நியமம் கொடுக்கப்பட்டது? அதை எப்படி புசிக்கணும்? பாதரட்சையை போட்டுக்கணும், கையில தடி வச்சுக்கணும், இடுப்பை இறுக்கி கட்டி இருக்கணும், ஆயத்தமா அதை புசிக்கணும், விடியறதுக்குள்ள புசிக்கணும். அப்படித்தானே போட்டுருக்கு, இடுப்புல கட்டி இருக்கணும். லைன் அப் யுவர் மைண்ட்ஸ். பேதுரு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறையை கட்டிக்கொண்டு எப்படி இருக்கணும்? தெளிவே இல்லாம சுத்தக்கூடாது. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியில் உள்ளாய். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படிதானே எழுதியிருக்காரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க உங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பதிமூணு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து இருங்கள். பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இடுப்புல நீங்க கட்டினீங்கன்னா, when you tie your hips, அதை இறுக்கி கட்டினீங்கன்னா உங்க பாடியோட டயர்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? உங்க டயர்டா இருக்கிறவங்க எதுக்கு இடுப்புல துண்டு கட்டுவாங்க? வேலை செய்யறவங்க பார்த்துருக்கீங்களா? கனமான பொருட்களை தூக்கக்கூடியவர்கள், வலுவான வேலை செய்யக்கூடியவங்க இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க. அதை இங்க பாரம்பரியமாவே தமிழர்கள் பின்பற்றினார்கள். நீங்க இடுப்பை நீங்க இறுக்கி கட்டினீங்கன்னா you will get the pressure up. உங்களுடைய ஸ்பைனல்ல அந்த pressure up கிடைக்கும். அதுதான், அப்படி இறுக்கி கட்டினாதான் நீங்க அடுத்த பலுவை தூக்க முடியும். அப்ப இது என்ன கட்டணும்? நம்ம இடுப்புல என்ன கட்டணும்? ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம இடுப்புல என்ன கட்டணும்? சத்தியம் என்னும் கச்சையை கட்ட வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை நாம் இடுப்புல கட்டினா your mind will be tightened. உங்கள் மனது கட்டப்படும். அப்பதான் தெளிந்த புத்தி இருக்கும். இல்லாட்டி தெளிந்த புத்தி இருக்காது. வசனம் இல்லாமல் பரிசுத்த ஆவி பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவி மட்டும் வச்சிருந்து வசனம் இல்லாம என்ன பண்றது? வசனம் மட்டும் இருந்து பரிசுத்த இல்லாம என்ன பண்றது? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே. அப்ப சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் கட்டிக்கொண்டு, வாக்குத்தத்தம் என்னும் கைத்தறி, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, தலைச்சீரா, மார்க்கவசம், இதெல்லாம் என்னது? ஆர்மர்ஸ். என்ன ஆர்மர் அது? To fight the spirit. நமக்கு விரோதமாக வரக்கூடியவைகளுக்கு எதிராக, நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவனோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதுதான் விஷயம். அப்போ இதெல்லாம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் ஆர்மர்ஸ். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். சர்வ ஆயுத வர்க்கம்னா என்ன? அதுல என்னெல்லாம் இருக்கு? சத்தியம் என்னும் கச்சை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம்,
ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம், வாக்குத்தத்தமாகிய கைகள் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கணும். எதுக்கு? நமக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு விரோதமாக நடக்கிறது. விசுவாசத்தை கொண்டு நாம் தற்காத்துக் கொள்கிறோம். எவ்வளவு நாள் தற்காத்துக்கிறது? வெறும் டிஃபென்ஸ் தான் பண்றாங்க இன்னைக்கு இல்லையா? வேற எவ்வளவு நாள் தற்காப்பீங்க? ஏன்னா ஆவியின் பட்டயம் அங்க ஷார்பண்டா இல்லை. உங்களுடைய ஆவியின் பட்டயம் ஷார்பண்டா இருந்தாதான் நீங்க ஜெயம் பெற முடியும். நீங்க வெறும் டிஃபென்ஸ் பண்ணா ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க முடியாது. there should be attack. அங்க அட்டாக் பண்ணணும். அப்ப எதுல அட்டாக் பண்றது? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்திலே நாம் பயிற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பயிற்சி இருக்கணும்? சொல்ல சொல்ல பட்டு பட்டு படிக்கிறாங்க, அந்த மாதிரி வசனத்துல பயிற்சி இருக்கணும். வசனத்தின் பயிற்சி தான் நீங்கள் அதை கையாளக்கூடியவர்களாக உங்களை மாற்றும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் குழந்தையை போல பாலை குடித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. பவுல் கேட்கிறார், எவ்வளவு காலம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது? அதை கையாளக்கூடிய வகையிலே நாம் வளர்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய குறைபாடுகள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவாக்கி கொண்டு வருகிறார். பஸ்காவை புசிப்பதற்கு அங்கே வழிமுறைகள் வைத்திருக்கிறார். நம்முடைய பஸ்காவை புசிப்பதற்கும் அங்கே வகைமுறை வைத்திருக்கிறார். அவரை நினைவு கூற வேண்டும். பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோடு. துப்புரவு உண்மை இருக்கணும். பழைய புளித்தமானா என்ன? பல புளிப்புகளை வேதத்துல சொல்றார். துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளிப்பு. வேதபாரகர் பரிசேயருடைய புளிப்புன்னு சொல்றாரு. அது என்ன புளிப்பு? குறைவான மாறுபாடான உபதேசங்கள், உபதேசம் ஆகிய புளிப்பு. இன்னொரு புளிப்பு சொல்றார், பாசிட்டிவ் புளிப்பு. என்ன பாசிட்டிவ் புளிப்பு? இது ரெண்டும் நெகட்டிவ். துர்குணம் பொல்லாப்புங்கிறது நெகட்டிவ், அந்த புளிப்போட அல்ல. பரிசேயர் சதுசேயர் என்ற புளிப்பும் நெகட்டிவ். பாசிட்டிவா ஒரு புளிப்பு சொல்றாரு. என்னது? மூணு படி மாவுல புளித்த மாவை சேரு, அது 3 படியும் புளிக்க வைக்கும். அது என்ன புளிப்பு? பரிசுத்த ஆவியாகிய புளிப்பு. 3 படி என்னது? ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாய் காக்க வல்லவர். அதுதான் பரிசாய் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் பரிசாய் கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் குறைபாடுகளை நிவர்த்தி ஆக்குகிறார். ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவருக்கு மனது இல்லையே. இதை எதனால் அறிவேன்? பலி கொண்டுவான். பலியை பூர்ணமாக செலுத்தவில்லை. அவனுடைய குறைபாடுகள் தான் அவங்க அங்க போறாங்க. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, உன் குறைபாடு அல்ல, எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகட்டும் அப்படின்ட்டு. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகட்டும் என்பது ஆறுதலின் வார்த்தை. ஆனா உண்மை என்ன? அங்கே குறைபாடு இருக்கிறது. அந்த குறையை நிவர்த்தியாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறைமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நிதானித்து அறிய வேண்டும். வசனத்தினாலே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவன் சிச்சிப்பாரனால் சிச்சையிலே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். உலகத்தோடு நியாயத்திற்கு போகக்கூடாது. துப்புரவு உண்மையோடு இருக்க வேண்டும். புளித்தமா இருக்கக்கூடாது. துர்குணம் பொல்லாப்பாக்கி புளித்தமா இருக்கக்கூடாது. துருபதேசங்கள் இருக்கக்கூடாது. குறைவான அனுபவங்கள் இருக்கக்கூடாது. நாம் அவரை நினைவு கூர்ந்து நாம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஆசரித்தால் தான் நாம் பங்கு பெற முடியும். அவர் வரும் அளவு அப்படி வருகையிலே பங்கு பெறுவதற்கு நாம் பஸ்காவை ஒழுங்கின்படி ஆசரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய குறைவை நிவர்த்தி ஆக்குகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறான். வாக்குத்தத்தம் பெத்தேல்ல தான் அவன் எல்லாம் பார்க்கிறான். பெத்தேல் 7 பெத்தேல் ஆகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவனுடைய சந்ததிகள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று. ஆனால் அங்கேயும் குறைபாடு வந்துவிட்டது. இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். எரோபெயாம் தள்ளப்பட்டு போனான். எரோபெயாமுடைய காரியம், அவன் எருசலேமை வெறுத்தான். எருசலேம்ல அவன் வேலைக்காரன் எல்லாருக்கும் தெரியுங்க. சாலமோனுடைய வேலைக்காரன் தானே. இன்றைக்கும் ஜனங்கள் தங்களுடைய மைனஸ் தெரிகிற இடத்துல இருக்க விரும்புறது. இங்க கூட சிலர் வந்தாங்க, போகணும்னாங்க. ஏன் அப்படின்னா இங்க அவங்களுடைய குறைபாடுகள் தெரியும். கண்ணுக்கு தெரியாம எங்கன்னா போய் நீதிமானா வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் உங்கள் சபையின் மூப்பரை கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணணும். ஏன்? எங்கே வரம் இருக்கிறதோ கிரீன்வேஸ் ரோடுக்கு போங்க, எங்க வரம் இருக்குதோ அங்க போங்க, எங்க ஜெப கோபுரம் இருக்கோ அந்த கோபுரத்துக்கு போங்கன்னு எழுதலையே.
உங்கள் சபையின் மூப்பரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு தான் தெரியும் உன் குறைபாடு எல்லாம், உன் பிரச்சனை எல்லாம் அவனுக்கு. சபையின் மூப்பரை தான். நம்முடைய குறைபாடுகள் தெரியாதவர்களாக அல்ல, நம்முடைய குறைபாடுகள் மாற்றப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும், மறைக்கிறவர்களாக அல்ல. தாயினுடைய வாழ்க்கையில் அவன் மறைத்ததுதான் பிரச்சனை. எவ்வளோ பண்ணா ஒரு கொலை மன்னிக்க மாட்டாரா? தண்டனை கொடுத்துருப்பாரு, தண்டனை கொடுத்துதான் இருப்பாரு இல்லையா? தெரிந்து செய்கிறதுக்கு தண்டனை அவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவன் கொலை செய்தும் அதை எடுத்துக்கொள்ள முடியலையே. ஏசா கொலை செய்து அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? காயின் கொலை செய்து சேஷபுத்திரத்தை வாங்கிக் கொள்ள முடியுமா? தேவனுடைய அங்கீகரிப்பு, அழைப்பு. அதனால அந்த குறைபாடுகளை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதாவின் எல்லை என்பது குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல, அறிக்கைக்கு தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய இடத்துல நாம் வர வேண்டும். இவன் வேலைக்காரன் எல்லாருக்கும் தெரியும். அங்க போனா எல்லாரும் ரெகொபெயாமோட போய்விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. இந்த யெரொபெயாமுக்கு தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் வீட்டை கட்டுவேன், உன் சிங்காசனம் நிற்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இவனுக்கு தேவனை முழுவதுமாய் நம்புகிறதை விட அன்றைய அரசியல் தான் முக்கியம். அவனுக்கு அரசியலுக்கு தான். அவன் தன் சிந்தையின்படி யோசித்தான். இஸ்ரவேலர் அங்க போனா வழிவிடுவாங்க. ஏன் அவன் கையில் அரியாசனத்தை கொடுத்தது யாரு? தேவன். நீ அவருக்கு உண்மையாக இருந்திருந்தால் உன் அரியாசனம் நிலை பெற்று இல்லையா? யெரொபெயாம் நீங்க எருசலேமுக்கு போகிறது வருத்தம், எருசலேமுக்கு போகாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இங்கேயே தானையும் பெத்தேலையும் வைக்கிறேன், இந்த கண்டுபிடிகள் தானே உங்களை எகிப்துல இருந்து விடுதலை ஆக்குச்சுன்னு சொன்னா ஆமான்ட்டாங்களே, ஆமான்ட்டாங்க. அவர் ராஜா, ஆமான்னு தான் சொல்லணும் இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமான்னு தான் சொல்லிட்டான். இல்லைன்னு சொல்ல ஒரு உத்தமனும் இல்லை, இல்லைன்னு சொல்ல ஒரு நீதிமானும் இல்லை இல்லையா? இல்லைன்னு சொல்ல ஒருவனும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இல்லை, இல்லைன்னு சொல்ல தேவனுக்கு உத்தமமானவன் ஒருவனும் அங்கே இல்லை. அதான் விஷயம். பெரிய கூட்டம் இருக்கு, ராஜா பெரிய ஆளு, இங்க போய் இல்லைன்னு எவன் சொல்றது? இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுது? தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். 1 ராஜாக்கள் 13 தீர்க்கதரிசி வராரு. பலிபீடமே பலிபீடமே உண்மையில் பலியிடக்கூடியவர்களை, ஆசாரியர்களை உண்மையில் தகனிக்கக்கூடிய ஒரு குமாரன் தாவீதுக்கு பிறந்திருக்கிறான். ஓசியா பிறகுறார். வெட்டுவான்டா அப்படின்னா புடிடா அவனங்கிறாரு ராஜா. புடி அவனை. கையில் நின்னுச்சு. கையில் நின்னா யெரொபெயாம் சொல்றாரு, நீ உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள், என் கை முன்போல் ஆகும்படிக்கு உன் தேவனை. ஏன் தேவன்? உனக்கு தேவன் யாரு? உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள். உனக்கு தேவன் யார்? உன்னை ராஜாவாக்கினவர் யார்? உனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் யார்? உனக்கு ஜனங்களை கொடுத்தவர் யார்? உனக்கு கோத்திரங்களை பிரித்து கொடுத்தவர் யார்? நீ 10 துண்டை எடுத்துக்கணும் உனக்கு சொன்னது யாரு? அதே தேவன் தானே, அதே தேவன் தானே சொன்னாரு. இஸ்ரவேல் என்பது பொய், வஞ்சகம். நம்முடைய வாழ்க்கையில பொய்யும் வஞ்சகமும் இருக்குன்னா நம்முடைய இஸ்ரவேல் என்ற பெருங்கூட்டத்துல விட்டுருவார். அங்க நீ கண் தெரியாம இருந்துக்க வேண்டியதான். அங்கே ஒருவனும் உருப்படவில்லை. அதான் உண்மை. இஸ்ரவேல் மொத்தத்தையும் கொத்தோட எடுத்து கொடுத்துட்டார் அசீரியா கையில, நான் கொண்டு போன. ஆனால் எருசலேமை அப்படி அவர் கொடுக்கவில்லை. எருசலேமை துடைக்கிறதுக்கு முன்பாக தேவன் அழுகிறார். எருசலேமை துடைக்கிறதுக்கு முன்பாக தேவன் அழுகிறார். எரேமியாவை கொண்டு அழுகிறார். அழுகிறாரா இல்லையா? ஓ என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமானால் நலமாகிறது. தேவனுடைய வேதனைகளை பாடக்கூடிய ஒரு யூதாவுக்காக தேவன் அழுகிறார். யூதாவை சரிப்படுத்துகிறார், யூதாவை கொண்டு வருகிறார். ஏன்னா அது அவன் பிறப்பிலே இருக்கிறது. அதான் விஷயம், பிறப்புல இருக்குது. நம்முடைய வாழ்க்கை ஏதோ திடீர்னு ஏதோ சுபாவம் இல்ல, நம்முடைய பிறப்பிலே இருக்கிறது. அது காலத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறது. அதான் விஷயம், பிறப்புல இருக்கு. ஆகாருடைய பிறப்பிலே மேட்டிமை இருந்தது. அது தன் நாச்சியாவை அற்பமாக எண்ணக்கூடிய சுபாவோட பிறப்புல இருக்குது இல்லையா? காயின் அன்னைக்குதான் கோவம் வந்துச்சா? அன்னைக்குதான் திடீர்னு கொலை பண்ணிட்டானா? கோவம் பண்ணி கோவம் வந்து இல்ல, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. சவுலுக்கு திடீர்னு தான் மேட்டிமை வந்துருச்சா? திடீர்னு தான் பேய் பிடிக்குதா? இல்ல, அவன் வாழ்க்கையில இருக்கிறது. ஏசாக்கு கொலைபாதகம் அன்னைக்குதான் ஓடி வந்துச்சா? இல்லை, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது, வெளிப்பட்டு இருக்கிறது. அதான் விஷயம், வாழ்க்கையில இருந்து வெளிப்பட்டு. தாவீதுக்கு பிறப்பிலே
ஒரு தாழ்மை இருக்கிறது, ஒரு நொறுங்குண்ட மனது இருக்கிறது. தன்னை தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்த்தக்கூடியவன், தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21-22 சவுலை அவர் 40 வருடங்களுக்கு தள்ளி இவனை ராஜாவாக்குகிறார். இவன் தாழ்த்தக்கூடியவன். இந்த தாழ்த்தக்கூடியவன்னா அவன் தான் தன் சத்துருக்களுக்காக கண்ணீர் விடக்கூடியவனாக இருக்கிறான், தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறான். தாழ்த்தக்கூடியவனை கொண்டுதான் பொல்லாத ஆவியை அவர் நடத்துறார். சவுல்ல இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி இவனுக்கு தான் ஓடும். தேவன் நம்ம எடுத்து பாதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்க வேண்டும், நறுங்குண்ட இருதயம் இருக்க வேண்டும். இப்படி சுத்த ஆவி என்னை செவ்வையான பாதையில் நடத்தணும்னு இருக்கணும், தாழ்ந்த இருக்கணும். தேவனிடத்தில் தாழ்மை பெற வேண்டும். கர்த்தரிடத்திலே தாழ்த்தக்கூடிய ஒரு மனது அப்படி இருக்கு. அதுதான் முக்கியம். அதுதான் யூதாவின் எல்லை. தாழ்த்தக்கூடியவன் தான் தேவனை துதிக்கக்கூடியவனாக இருப்பான். தாழ்த்தக்கூடியவன் தான் தேவனை ஏற்றி போற்றி பாடக்கூடியவனாக இருப்பான். தாழ்த்தக்கூடியவன் தான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். மற்றவன தன்னை மகிமைப்படுத்துகிறான். சவுல் சொல்றானே, ஏன்னா இந்த பாட்டு மட்டும் தானா, ராஜ்யத்தை எடுத்து அவங்க கையில கொடுங்க, சிங்காசனத்தை எடுத்து கொடுங்க. அவன் அந்த பாட்டை காதுல போட்டுக்கிட்டதா தெரியல. அவன் தேவனை பாடக்கூடியவன். மற்ற பாட்டு அவன் காதுல பாட்டு அவன் கேட்கல. இந்த பொம்பளைங்க பாடினது இவன் காதுல உள்ள, இவன் காதுல கரெக்டா உள்ளது. நான் கொண்டது 1000, அவன் கொண்டது 10000. சிங்காசனம் மட்டும்தான் அதிகம் எடுத்து கொடுங்கடா அப்படிங்கிற அந்த கோபம், இந்த காய்மாகாரம் வெளிப்பட்டது பிறப்புல இருக்கு. எசேக்கியேல் 28:15 அவனுக்கு பிறப்புல இருக்கு. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்லயே இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கனால அவரு அங்க மார்க் பண்ணிருக்க. நம்முடைய பிறப்பிலே அது இருக்கு. இந்த உபதேசத்தை கேட்கும், ஐயோ என் ஜென்ம சுபாவத்தை ஐயா இன்னைக்கு நீக்கலாம் ஐயா, ஆக முடியாது. அது தேவன் நிர்ணயித்த நாள்ல நீ நீக்கி இருக்க வேண்டாம். இதை கேட்ட உடனே நீக்கி நம்ம சரி பண்ணிக்கலாம், ஆக முடியாது. அதுக்கு அது நான் இது நேரமாக இருந்தால் நீ இதை சரி செய்து. அதான் காலத்தை நம்ம அதை செய்யணும். பொய் புரட்டு திருட்டு உருட்டு இருந்தால் நம்மை இஸ்ரவேலின் எல்லைக்கு கொண்டு போயிடுவார். அங்கேயும் பொய் புரட்டு திருட்டு உருட்டு தான் இருக்கும். காணாம போயிடுவோம். அசிரியா கொண்டு போயிருக்கோம். யெரொபெயாமுடைய வாழ்க்கை சாபம் நிறைந்ததாக மாறினது. அவனுடைய வீட்டிலே ஒருவனுக்கு கல்லறை கிடையாது. பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை காட்டு மிருகங்களும் காட்டு பறவைகளும் தின்னும் சொல்லிட்டார். அவனுடைய மகனுக்கு ஒரு கல்லறை கொடுத்தார். சின்ன நன்மையை தேவன் சிறிய நன்மையை காண்கிறார். நம்முடைய அநீதிகளை அல்ல, நம்முடைய அக்கிரமங்களை அல்ல, நம்முடைய மீறுதல்களை அல்ல, நம்முடைய பாவங்களை அல்ல. அதை அவர் கண்டால் அவருக்கு முன்பாக ஒருவனை நிற்க முடியாது. அவர் இரக்கம், தயவு, கிருபை பொருந்தினது. யோனா சொல்றாரு, நீடிய பொறுமை, தயவு, மிகுந்த இரக்கம் உள்ள தேவன் எனக்கு தெரியும் ஐயா. நீர்தான் இவங்களை அழிக்க மாட்டேங்க ஐயா. நான் அப்பவே சொன்னேன், நீ அவருடைய தீர்க்கதரிசி, நீ அவருடைய சுபாவம் தெரியவனா. 40 நாள் டைம் தராரு, நீந்தி கூட அவன் கரை கடந்துருவானே, ஓடி போயிடுவானே தெரியவானாமா. 40 நாள் ஏன் டைம் தராரு? தேவன் ஒருவேளை இறங்கினாலும் இறங்குவார். நினிவேயர் சொன்னார்கள், கர்த்தர் இறங்கினாலும் இறங்குவார். ராஜா முதல் கால்நடை வரைக்கும் உபவாசம் இருந்தார்கள், ரட்டிலே தங்களை தாழ்த்தினார்கள். தாழ்மை கொடுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். அதான் முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். அவர் ஜெயமாக நடத்துவார். அவர் ஜெயமாக நம்ம யூதாவின் எல்லைக்குள்ளே கொண்டு வருவார். எக்ரோனுக்கு கொண்டு வந்து அவரோடு இசைவாக வைத்து ஜீவனை நமக்குள்ளே அருளுவார். பிதாக்கள் 6 பேர் அங்கே மரித்திருக்கிறார்கள். தாவீதின் 6 குமாரர் அங்கே உயிர்த்து ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அங்கிருந்து எருசலேமின் பெருவாழ்வுக்கு அவனை கொண்டு வருகிறார். சாலகத்தின் வழியாக அவன் எருசலேமை சுதந்திரித்துக் கொண்டான். சாலகம் என்பது அவமானம், நிந்தை, தாழ்மை என்ற அனுபவங்களின் வழியாக தான் அவன் எருசலேமை சுதந்திரித்தான். அதை மகாராஜாவின் நகரமாக்கினான். அது கர்த்தர் என்றென்றைக்கும் வாசம் செய்யும் வாசஸ்தலத்துக்கு நிழலாட்டமாக பூமியிலே இருக்கிறது. அங்கேதான் அந்த ஆலயம் கட்டப்படும். அங்கேதான் அந்த பெட்டி கொண்டு வரப்படும். அங்கேதான் ஜீவனுள்ள தேவன் என்றென்றைக்கும் நம்மை நடத்துவார் என்ற மேன்மை நமக்கு இருக்கிறது. நாளிலே தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளுக்கு நாம் முற்றிலுமாக
இஸ்ரவேலின் தேவன் என்பதை காட்டணும். யூதாவின் எல்லைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதாவிலே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். யூதாவிலே தேவனுடைய துதி எப்போதும் ஓங்கி இருக்கிறது. யூதாவிலே தேவனுடைய மகிமை பொருந்தின ஆலயம் அங்கே கட்டப்படுகிறது. எருசலேமின் ஆலயம் அங்கே கட்டப்பட்டது. அதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த பெட்டி கொண்டு போகப்பட்டது. அந்த பெட்டியிலிருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இடைப்பட்டார். நாளிலே அவர் நமக்கு முன்பாக நடத்துவார். அந்த பெட்டிக்கு முன்பாக அவருடைய சமூகம் இருந்து யூதாவின் எல்லைக்கு கொண்டு வந்தது போல உங்களை அப்போஸ்தல உபதேசத்தின் எல்லைக்கு கொண்டு வருகிறது. யூதாவோ என்றால் தேவனோடு அரசாளுகிறான், பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். இஸ்ரவேலர் எபிராயமர், இஸ்ரவேலர் பொய்யர், வஞ்சகர். பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில பொய், வஞ்சகம், திருட்டு, உருட்டு வேண்டாம். உண்மையாக இருக்கும். பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருந்தால், நடத்திப்போடு உண்மையாக இருந்தால், தேவனோடு அரசாடுவோம். சொல்லப்பட்ட ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் எபிராயமர் பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் தேவனை சூழ்ந்து கொண்டார்கள். யூதாவோ என்றால் பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருந்து தேவனோடு அரசாடுகிறான் என்று. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய துணியோம் ஏற்றிடுவோம். ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய துணியோம் ஏற்றிடுவோம். ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான மன மகிழ்ச்சியின் காலை வேளையிலே கர்த்தாவே, யூதாவின் எல்லையை குறித்தோம், எப்ரோனின் ஆண்டவரே இசைவினைப்பை குறித்தோம், எருசலேமின் வாழ்வை குறித்தும், சியோனின் மேன்மை குறித்தோம் கர்த்தாவே, அதன் எல்லைகளிலே வாழக்கூடிய சத்தியங்களின் தேவன் யாருக்கு வெளிப்படுத்த அந்த கிருபைகளுக்காக யூதாவின் எல்லைகளிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. ஆண்டவரே, எப்ரோனிலே மோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டிப்பதாக ஜெபாவினால் நிரப்போம், ஜெபசிந்தை தாரோம். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் ஆண்டவரே வாழ்வை காணுவோம். ஆண்டவரே, சியோனின் பெருவழிகளிலே நடப்போம். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்ட சியோனின் மகிமை விளங்கக்கூடிய எருசலேமாய், மகாராஜாவின் நகரமாய், ஜெயம் பெறக்கூடிய இடமாய் மாறட்டும். தானின் அனுபவத்தை ஆண்டவரே பிதாவாகிய ஆபிரகாமின் வாழ்வை போல ஜெயமாக நாங்கள் பெற்றுக் கொள்ளணும். பெத்தேலின் அனுபவத்திலே வாக்குத்தத்தத்தை நாங்கள் இழக்காதபடி காத்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இந்த ஜீவியத்திலே கண்டுகுட்டியாகிய விக்கிரகமாக காணப்படக்கூடிய சுயத்தையும், சுய அபிப்பிராயங்களையும், சுய நீதியும், சுய விளக்கையும் தள்ளி ஜீவியத்திலே ஜெயம் பெற ஒவ்வொருவருக்கும் திரும்பிதாவே சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு ஜீவியத்திலும் நீ கிரியை நடத்திய பாதுகாத்து நடத்தும். அந்த சகலத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையிலாமக்கே செலுத்துகிறோம். மீன் பிரச்சனமான கிறிஸ்து இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே மனத்தாழ்ந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாமமே கர்த்தரை ஸ்துதி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பண்ணுவாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.